தமிழ்நாட்டோட கடன் இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.33 லட்சம் கோடி இருக்கு. இந்த வருடத்தோட கடைசியில அது 10.14 லட்சம் கோடியா உயரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால நமக்கு பயங்கர ஒரு தலைவலியா இருக்கு. ஏன்னா இந்த கடன் சுமை அதிகமாச்சு அப்படின்னா அது நம்மளையும் தான் பாதிக்கும். எப்படி அப்படின்னா இப்போ ஏற்கனவே சென்ட்ரல்ல எந்த விதமான ஒரு நிதியுமே நமக்காக ஒதுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த மெட்ரோ ரயில் திட்டம் அதுக்காக அவங்க சைட்ல இருந்தும் எந்த ஒரு நிதியுமே ஒதுக்கல. இவங்களோட கை காசை போட்டுதான் எல்லா செலவுமே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கடனை கட்டுறதுலே நம்மளோட மொத்த வாழ்க்கையும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த பஸ் பேரோட ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடன் அவங்க எப்படி அடைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வரி பணத்துல இருந்து தான் அடைக்க போறதா சொல்றாங்க. அதாவது நம்ம கட்டுற அந்த ஜிஎஸ்டி, இந்த பெட்ரோல் வரி, சொத்து வரி, தண்ணீர் வரி, இந்த வரி பணத்துல இருந்து ஒரு 20% இந்த கடன் கட்டுறதுலயே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க.